கொண்டை ஊசி வளைவு வந்திருக்கோம். இதில் அதிகமாக கொண்டை ஊசி வளைவுலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால தான் இந்த ரூட்டில் வரோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போகிற வந்து ரூட் கிடையாது, இது வந்து இன்னொரு ரூட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஏர்பின் பேண்ட் தான் வரும் இந்த ரூட்டில். அது பெருசாக தான் இல்லை பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஹில்ஸில் அதை என்ஜாய் பண்ணி போகலாம். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறும் போதே நமக்கு வந்து வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமான ஒரு வியூ கிடைக்குது. ஆமாம், நண்பர்களே ஏதோ காட்டுறாருங்க உங்களுக்காகவே இந்த போர்டை காட்டுறோம். 2 போர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அர்ப்பணீஸ்வரர் கோயில் 45 கிலோமீட்டர் வந்துருச்சு. நம்ம கரெக்டாக செக் போஸ்ட் வந்துட்டோம், நெருங்கிட்டோம். செக் போஸ்ட் திறந்து தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் இருக்காங்க. செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம் மக்களை. நாமக்கல் காவல் நிலையம் பொறுப்பில் இருக்கு இந்த இடம். கவனமாக செல்லவும். மலைப்பாதை உங்களுக்காக இப்போ ஏர்பின் பேண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிடுறாருங்க. ஏர்பின் இருக்குது, ஆனால் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், போக போக தான் தெரியும். அதே மாதிரி ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போங்க, ரொம்ப ஸ்பீடில் வேணாம். ஒரே பேண்ட் தான் ஒரு மாதிரி பின்னாடி காட்டுது. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நரியங்காடு வந்து ரீச் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஊர் வந்து நண்பர்களே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ரேஷன் கடை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆல்சோ கவின்குமார் MBBSன்னு ஒரு டாக்டர் கூட ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நம்ம பிரதர் ஒருத்தர் கூட வந்திருக்காரு பாருங்க, பார்த்துக்கோங்க. அந்த ரூட்டு பாருங்க, அப்படியே அந்த ஏர்பின் பெண்டு. நீங்கள் அப்படியே ஹில்ஸ் ஏற வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், நல்லா கூலிங்காக இருக்கும். நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. உங்களுக்கு நல்லாவே நாங்கள் ரூட் காட்டுறோம். கண்டிப்பாக வரும்போது நீங்களே ஜர்க்கினோட வந்துருங்க. பயங்கர கூலிங்காக இருக்கு, பயங்கரமாக இருக்கு பாருங்க. மேலே வந்தது நண்பர்களே. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு கார் வருது. லாரி பஸ்ஸு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டு அழகாக பைக் ரைடு வரலாம். நீங்கள் காரில் கூட வரலாம், தப்பு இல்லை, கார்லேயும் வரலாம். நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், ரூட் கடைசி வரையும் பார்த்துட்டு ரூட் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா உங்களோட கம்ஃபர்டபுள் தான் எங்களுக்கு வந்து முக்கியம். எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டு, அதே மாதிரி புதுசாக வரும்போது யூஸ் ஆகும். நான் வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் தெளிவாக உங்களுக்கு, காரில் வர முடியுமா முடியாதாங்க. ஐயா ஒருத்தர் நட் ரோட்டில் பிளாக் பண்ணுறாரு. நம்மளோட பிராண்ட் RX அங்கே இருக்கு, இதுதான் பிராண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் வந்து ஆர்னு கொடுத்து கண்டிப்பாக விபத்து நடந்த ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. பொறுமையாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு. யாரும் ஆள் இல்லாத ரூட்டு வேகமாக வரக்கூடாது, இதுதான் நம்ம மக்கள் பண்ணுற பெரிய தப்பு. ரொம்ப வந்து குறுகிய பாதையாக இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. கொண்டை ஊசி வளைவு வருது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்.
ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. காரில் வரவங்க ஹார்ன் அடிச்சுட்டே வாங்க. கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு வாங்க. ரெண்டு சைடும் அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இந்த வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்கும். மறைச்சிக்கிச்சு. இல்லை இல்லை பஸ் வந்து பாருங்க பாருங்க ஃப்ரான்ஸ். ஓ நோ, இல்லை இல்லை ரொம்ப பக்கம் வந்துட்டாங்க. அது அப்படித்தான் இருக்கும். உட்காந்துங்கிறது உனக்கு தெரியும், ஓட்டமா தெரியாது. அது அப்படித்தான் எனக்கு உட்காந்துங்க. பாருங்க பாருங்க, நல்ல கிரீனிஷாக இருக்கு இடம். ஒரு ஸ்கூல் கூட இருக்கு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, லெஃப்ட் எடுக்கணும். தம்பி நிற்கிறான் வழி தெரியாம. பிரதர் நிற்கிறாரு. வேலவன் டீ காஃபி இட்லி கடை இருக்கு. டீ காஃபி கடையிலலாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம், இருக்கு. பூரா டீ காஃபி காஃபி டீ காஃபில கடை இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கு. நல்ல கிளைமேட். ஓஸ்லோ ஒரு அக்கா பறிச்சு பார்த்துனே போறாங்க. நாங்கள் வீடியோ இருக்கு. பாருங்க பாருங்க, ஒரு தரமான பதிவு பாருங்க. பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேகி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஆஹா, அருமையான காட்சி, அருமையான ஒரு இது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சூப்பரான ஒரு காடு, டீப் ஃபாரஸ்ட் தெரியுது, ஒரு பள்ளத்தாக்கு. டீப்பான ஃபாரஸ்ட் குள்ள போகுது. காரவல்லின்னு ஒரு ஏரியா இது. பாருங்க, இந்த வயசுல எப்படி நட்பு இருக்கணுன்றதை காட்டுறாங்க. நீங்களும் இதே மாதிரி இருங்க கடைசி வரைக்கும். இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிளகு தோப்பு இருக்குன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். டைமிங் இருந்தால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம், பார்க்கலாம். ட்ரை பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் மரத்தில் நீங்கள் ரோட்டோரமே போய் எடுத்துகிட்டு போகலாம். தம்பி எதுக்கோ ஹோல்டு பண்ணுறாரு. சொல்லுங்கள் மிஸ்டர். மயில் நண்பர்களே, அழகான மயில். கூட்டமே போதாதுங்களே. ஏய், அங்கே நிற்காத, இந்த பக்கம் வா, முன்னாடி அங்கே நிற்காத ஆள் வா, இங்கே வா, முதல்ல வா, அங்கே நிற்காத கார்னரு. பைத்தியக்காரன் காலே வண்டி வரும், இப்படி வா, வண்டி வரும். வந்து அவ்வளோதான். அப்படியே நல்லா தெரியும்.
இது வந்து இந்த ஏரியா இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா செங்கரை. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம், ஹோட்டல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாண்டு நினைக்கிறேன். ஆமாம், பஸ் ஸ்டாண்டு. ஏய், பஸ் ஸ்டாண்டை காட்டுவே இல்லையா? காட்டிட்டேன், ஃபஸ்ட்டே காட்டிட்டேன். திருப்பி நல்லா இருக்கும். பலாப்பழம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கும். ஆமாம், பலாப்பழம் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். 50 ரூபாய்க்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க. ரைடிங் வரும்போது நம்ம தருமபுரி கோபி மாதிரி ஃபுல் கிட்டோட வாங்க. முக்கியமாக ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்மளோட ரைடிங் பார்ட்னர் ஆண்டனி. ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் மிதக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு புல்லட்டில் இந்த மாதிரி பார்க்கறது அபூர்வம் என் வண்டியில். அடுத்து நம்ம வண்டி எடுத்தோம்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் ஸ்டாப்பிங்கு. அண்ணனுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான். அந்த கார்னரில் தான் வியூ பாயிண்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவர் நேராக போக பார்த்தாரு. அப்படியே போய் ஏறி வேறு தெரியுதான்ட்டு. நல்லா இருக்கா? அதான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியும் கூட வந்துட்டோம். ரொம்ப இருக்காங்க. போகலாம். வந்ததும் பார்த்தீங்கன்னா 2 வந்து பிளாக்கு, பெட்டாலியன் பிளாக் புல்லட்டு தான். ஸ்டாண்டர்ட் பிளாக். ஏன்னா அந்த 2 ஏபிசி பேர் ஸ்டாண்டர்டு. பரவாயில்ல. இது பெட்டாலியன். இதுதான் ஒரிஜினல் விண்டேஜ். அது மாடர்ன் புல்லட்டு. ஓகே. ஏய், என்னடா எல்லாரும் இறங்கி பார்க்குறீங்க? நானும் பார்க்குறேன். நாங்கள் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோபிக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் வந்துருச்சு அதை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டாரு, அவன் தான் கிளம்பிட்டாரு. தம்பி ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு போல, செக் பண்ணுவான். என்னப்பா பிரச்சனை வண்டியில்? ஒன்றும் இல்லையா? சுற்றி பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னு அவருக்கும் தெரில, பார்க்குற எங்களுக்கும் தெரில. மொத்த கீழே உட்காந்து வண்டியில் ஏதோ பார்ட்ஸ் கலந்து விழுந்துச்சான்னு தேடுறான்னு நினைக்கிறேன். என்னப்பா கண்டுபிடிச்சிங்கிற? இப்போ என்ன மிஸ்டேக் வண்டியில்? ரொம்ப தூரம் ஓடணும்னா இதாகும்ல, ஒரு மாதிரி சவுண்ட் வரும். என்ன மாதிரி சவுண்ட் வருது? கீச்சு அப்படின்னா வால்வு சவுண்டாக இருக்கும். தம்பிக்கு வால்வு சவுண்ட் கூட சொல்ல தெரில. புல்லட் ஓனர் ஆகிட்டாரு. வால்வு சவுண்டு, அப்புறம் இன்ஜின் நாய்ஸ் ஒன்று தெரியுமா? டேப்பர் நாய்ஸ்னு ஒன்று வரும் தெரியுமா? டிக்கின்னு அடிக்கும். அது மாதிரி கீச்சுனா வால்வு பிரச்சனை. இரு நண்பர்களே, நான் வண்டியில் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். நண்பா, எந்த பிரச்சனையுமே இல்லை நண்பா. நம்ம தம்பி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு, சவுண்ட் வருதுன்ட்டு. கீழே வந்து போகணுமா தம்பி? இதான் இந்த இவன் ஒரு தம்பிலாம் வேணாம். சரி, போகலாம். போயிட்டு வந்து மேலே கண்டினியூ பண்ணலாம். விவசாயம் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க. நெல்லு தான் போட்டுங்கிறாங்க. கூட வந்த நம்ம பிரதர் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா ஆளே காணோம். என்ன பண்ணிக்கும் அது தெரியாம. இது
ஏறி நல்லா இருக்கு. மக்களே விவசாயம் பண்ணி நெல் காய வச்சுங்கிறாங்க. சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க, நம்ம கீழே சொன்னாங்கல்ல கலை டிஜிட்டல் ஸ்டுடியோ, அதோட போஸ்டர் தான் அது. அழகா மலைக்கு நடுவில் பாறையை கொண்டு வச்சு ரோடு போட்டுங்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே போல, நமக்காக இங்க தான் நின்றுக்கிறாரு. யாருக்கும் வழி தெரியாம வந்து பாத்தீங்கன்னாவே ரூட் போட்டிருக்கு. நீர்வீழ்ச்சி, சோளக்காடு, செம்மேடு, படகு இல்லம், மாசாணி, மாசிலாடி. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இந்த கல் ரோடு தடன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உஷாராக வரணும். கொண்டை ஊசி வளைவு பயங்கரமாக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரே கொஞ்ச நேரத்தில். இதுக்கப்புறம் அங்கங்கே ரோடு இப்படி தான் இருக்கும் போல். இனிமேல் ஃபுல்லாக கொண்டை ஊசி வளைவு இருக்கும் போல். நீங்கள் வந்து பார்த்து ஸ்லோவாகும். முன்ன சொன்ன மாதிரி விட்டு இந்த ரோடு கல் போட்டிருக்காங்க போல். சூப்பராக இருக்கும். பார்த்தாவே தெரியும். ஃபாரஸ்ட், நல்ல டீப் ஃபாரஸ்ட் பாருங்க. நம்மளே காட்டு அந்த பக்கத்து காட்டுல எல்லாரும் சொல்லி காட்டிட்டான். திருச்சி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறேன். நிறைய மது பிரியர்கள் அதிகமாக இருக்காங்க. கண்ணாடி நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யே ஆகாது. நீங்கள் மெய் தான். ஆமாம், இந்த மாதிரி ஆறு அடிச்சுட்டே வாங்க வளைவுல. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட்டு. ஃபேஸில் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. இது ரொம்ப பனியாக இருக்கு. ஓப்பன் பிளேஸ் நல்லா இருக்கு. மயில் அப்படியே நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோ. பாருங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி வந்து இறங்குறது. இன்னும் ஒன்லி 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுது அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரெசார்ட் போல இருக்கு. ரெசார்ட் தான். ஆமாம், வெல்கம். கேம்பிரா ரெசார்ட் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 3000 ஆகும்னு நினைக்கிறேன் ரூம் ரெண்டு. நேரோட மதுப்பிரியர்கள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. குளிர்றது இல்லை, என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் அதுக்கு தானே விற்கிது மக்களுக்காக. அங்கே பாருங்க கிளைமேட் பாருங்க, பனி சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கப்பல் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருக்கு இங்கே தான் செல்வமலைக்கு போட்டிருக்கு. ஜோடியாக தான் வர போகிறோம். பார்த்துக்கலாம், அதான் லிஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் திறந்துட்டு வராங்க. பயங்கரமான இது பார்த்தீங்கன்னா டிக்கில் ஓப்பனில் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ஒரு மது பிரியர்கள் போல. இங்கே தான் ஒரு கோயில் வந்து
கோயில் சீரியஸ் உங்களுக்கு லேட்டாக கவர் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும் இந்த கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. கீழே இறங்கி எங்கேயோ போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகப்பா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த பிளான்ல இல்லை. என் ஃப்ரெண்டு இதை தான் அர்த்தம் கவர் பண்ணுறேன். ஒரே போக மட்டுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அது ஃபேமஸான கோயில், அதுக்காகவே வருவாங்க, கொல்லிமலை வருவாங்க. தர்மா வித்யாலயா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டும் நீங்கள் பிரேக் போடல பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து சூப்பரான டிரைவரு, கை காட்டி நம்மளை வழி சொல்லுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஜிவி லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. பாருங்க பலாப்பழத்தை. பலாசரி தான். நம்ம காரில் வந்து நாங்களும் பலாச்செல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பூட்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏதோ போட்டுங்க. மாசிலா ஃபால்ஸ் நான் கோயிலுக்கு போயிட்டு வரதில்ல காமிக்கிறேன் நண்பர்களே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தனா டிஜிட்டல் ஸ்டுடியோ எல்லாமே இருக்குது. இதுதான் மாசிலா ஃபால்ஸ் போடுறது. பார்த்துக்கோங்க, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம். பெட்ரோலில் நின்றுச்சுனா கூட பிரச்சனையே இல்லை. எப்பயுமே நம்பர் 1 HP இருக்குது. பெட்ரோல் இல்லை டீசலும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அம்மா இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னு தெரியுது, நான் அப்படியே போடுவேன். பெட்ரோல் பக்கம் இல்லை, பெட்ரோல் எல்லாம் வேண்டாம் கேட்பாங்க. இங்கே ஒரு ஸ்பா இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பா இல்லை, நார்மல் கை கால் வலி ஸ்பா. பாருங்க மண்டவோடு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொல்லிமலை நாய், பார்த்துக்கோங்க. அப்படியா? காமிக்கலையா? காமிச்சிட்டோம். இலவச மோர் மூலிகை கஞ்சி அன்னதானம். வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம் தாராளமாக. வச்சுக்கிறாங்க, வேணா கொண்டு குடிச்சிட்டு போங்க. ஒன்று மோர் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போகலாம், தெம்பாக இருக்கலாம். இலவசமாக கொடுக்குறாங்க, நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப பேடாக நினைக்கக்கூடாது. அருள்மிகு அரப்பணீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மலப்புநாடு. கோயில் போறேன்னா அது ஒரு 1500 வருட பழமையான கோயில். அது கேட்டுக்கோங்க. எத்தனை வருஷம் மிஸ்டர் கோபி? 1500. ஓகே ஓகே ஓகே. ஆனால் உங்களுக்கு இப்போ அந்த கோயிலை காமிக்க போகிறதில்ல. கோயில் சீரிஸ் தனியாக பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே இருக்க ஃபால்ஸ் மட்டும். ஃபால்ஸு உங்களுக்கு இந்த ரூட் வந்து உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு இந்த ரூட் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே மோஸ்ட்லி ஏர்பின் பெண்ட் இருக்கிற ரோடு தான் வந்து போவீங்க. இது சேஃப்டி. இது கொஞ்சம் புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதோ 7 hills சைவம் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் சைவம் மற்றும் அசைவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 850 அங்கே பாருங்க. தெரியும் நான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நோ நண்பா, நம்ம இப்போ அரப்பளீஸ்வரர் கோயில் போகிறோம் பாருங்க. லெஃப்ட் பார்த்துக்காங்க. இந்த ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் கோயில், ரைட் எடுத்தால் அது எங்கேயோ போகுது. ஒரு ரோடு தெரியலங்க, வேணா பார்த்து சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்து பார்த்தீங்கன்னா கவு இருக்கு, காளை இருக்கு. அது ஒரு டூ மைங்க நண்பா. இங்கே ஒரு நண்பா குறுக்க வந்துட்டாரு. ஒரு மறுபடியும் நண்பா உங்களுக்கு கொல்லிமலை நாய் காட்டுற பாருங்க நண்பா. ரைட் சைடு ரொம்ப சின்ன நாயா இருக்கு. கொல்லிமலையில் இருக்கிறதா இது கொல்லிமலை நாய். அவ்வளோதான், வேற ஒன்று நீங்கள் தப்பா எடுக்கக்கூடாது. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிறது. நாமக்கல் பஸ். பார்த்தீங்கன்னா அரசு பேர் இந்த காமிச்சிங்களா? காமிச்சாச்சு. இப்போ டோக்கன் போடுறதுக்காக நம்ம அண்ணா ஒருத்தர் நிறுத்துறாரு. பிளாக் பண்ணுறாரு. நம்ம பார்த்துக்கலாம் இருங்க. இதை பற்றி என்னன்னு கேட்கலாம். டோக்கனுங்களா? 10 ரூபாங்களா? கொடுங்கண்ணா. 20 ரூபா 2 வண்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிட்டு அடுத்து இங்கே நீர்வீழ்ச்சி காட்டில் இருக்கு. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
டூ வீலர் 4 வீலர் பஸ் வரையும் வந்தாலும் இங்கே பார்க்கிங்கில் இடம் இருக்குது. நோ ப்ராப்ளம்ஸ். கோயிலை சுற்றி அப்படியே பார்த்தேன். ஓ அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மலையில் விளையக்கூடிய எல்லா கிடைக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இல்லை, நீங்கள் சொல்லிடுறீங்களா ஏதாச்சும்? என்ன சொன்னோம்? வந்தாச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வரோன். திக்கும் பகைதானே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து பயோவில் கொடுக்குறோம். 130 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees 130லேருந்தே கிடைக்குது. நீங்கள் குவாலிட்டி பொறுத்து உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாமே ஒரிஜினல் பிராண்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆரி லோகோ இருக்கும். போடுற எல்லா வீடியோலையும் இதை பற்றி பேசிடுறாரு. வண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பிலாம் இல்லை, ஆரி தான். சாவி கீச்சர் கூட பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருப்பாங்க. அவங்களோட இது வந்து அவங்களோட பர்சனல் என்ன கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம தருமபுரி கோபி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பிராண்டை விட்டு கொடுக்க மாட்டார். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க மக்கள் எல்லாம் ஆரின்ட்டு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேற யாரும் கீச்சன் வாங்கி கொடுக்கல அவருக்கு. தம்பி ஏதோ காமெடி பண்ணுறாரு. காமெடி வரல. காமெடி வேண்டாம், காமெடி வேண்டாம். வீடியோக்குள்ள வரையா? இல்லை யான் டேக் ஓகே டேக். இல்லை இந்த பக்கம் இருந்து அப்படியே எடுத்துக்கோ. நான் சொன்னா பேசிடுறேன். ஆமாம், நீ வந்து குறுக்கால என்ன பேசுவா, நீ அமைதியா இரு. ஆன் பண்ணிடு. அவர் என்ன செய்யறாரோ அதை பேச்சுக்கு விட்டுரு. இது குறுக்கால பேசாத. இதை பேசுறீங்க. ஏய், குறுக்கால பேசிட்டியா நீ? கட் பண்ணு.